ம் ரைட். அடுத்ததுமா நெக்ஸ்ட் வந்து கண்மணி முடிச்சிட்டாங்க, பிருந்தா ஆடல் நாய் முடிச்சிட்டாங்க. ஜெயகாந்தம்மா, பாலா நவீனதன், ஜெயகாந்தம்மா வீடியோவை ஆன் பண்ணிருக்கிறீங்க, மியூட் இது பண்ணுங்க, மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. வசுமதிமா இருக்கட்டும். டாக்டர் அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வெள்ளிக்கிழமைமா மறந்துடாதீங்க. வெள்ளிக்கிழமையாங்க என்ன திடுதுன்னு எனக்கு குண்டு தூக்கி போறீங்க, நானே மிரண்டு போயிருக்கேன். நீங்க இப்படி குண்டு தூக்கி போட்டா நான் பயந்துருவேமா. ஐயோ, ஓ நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமையா? ஐயோ மறந்துட்டீங்கயா. வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை தானே சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே ஐயா, இப்ப பேசிட்டு சொல்றீங்க. ஓகேங்க. தலைப்பு கிளப்பு எல்லாம் எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நான் எல்லாம் 1 மணி நேரம் டைமுக்குள்ள ஓடிட்டு இருக்கேங்க, அதனால சத்தியமா மறந்துட்டேங்க, மன்னிச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்லிடுறேங்க. நான் எங்க ஊர்ல இருக்கிறீங்களா, சென்னையில இருக்கிறீங்களா? ஐயா நான் சென்னையிலே தான் இருக்கேங்க. சரி சரி சரி. 3 மாசமா சரியில்லைங்க, அதனால இப்படி இருக்கேன். அதாம்மா, அத என்னமோ சொன்னீங்க, பதவியில கொஞ்சம் சிக்கல்னு. இருக்கட்டுமா, ரைட்டு. அடுத்தது நீங்க ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஒரு தீசிஸ் பேப்பரே எழுதி சப்மிட் பண்ணலாமா இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல? ஜனார் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அறிவியல் அரங்கத்துல இருக்கிறவங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுறாங்களோ இல்லையோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணா நீங்க என்னமோ அனுமதி வாங்குற மாதிரி, நாங்க என்னமோ உங்களுக்கு அனுமதி கொண்டு, எல்லாரும் ஈக்குவல் பவரோட இருக்கிறோம், மறந்துடாதீங்க. இல்லைங்க ஐயா, நீங்க பேசும்போது இடநடுவுல பேசக்கூடாது இல்ல, அதுக்காண்டி தான் நான் கையை உயர்த்தினா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவீங்க. அப்ப இந்த கருத்தை சொல்லிடலாம் ஐயா. நீங்க சொல்றது நல்ல பழக்கம், ஆனா எங்களுக்கு அந்த இது வரலைங்க. குறுக்க பூத்துவோம், விளா ஓட்டுவோம். சரி ஐயா. ஐயா அந்த இந்தியா மெடிடேஷன் நன்மைகளை பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு 2-3 பாயிண்ட் ஞாபகம் வந்து ஐயா. நானும் கூட குழுவில இல்லாம இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் சொன்னா நீங்க அதையும் நீங்க சேர்த்து கொள்ளாமண்டாக்காண்டி நான் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. இரத்த அழுத்தம் குறையுது, நிம்மதியான தூக்கம் பெருகுது, மன அழுத்தத்துக்கு நல்ல பயிற்சி கிடைக்குது, அதை தீர்வாக்குறதுக்கு. அதிக இரக்க சிந்தனை, கருணை மனப்பான்மை எல்லாம் வருகுது. கூட ஐயா இதெல்லாம் வந்து நார்மலா தியானத்தினால் ஏற்படும் நன்மைகள். ஆமா, அதானே கேட்டீங்க. எக்ஸ்ட்ரானரியா ஒரு நன்மைகள் 1-2 சொல்லுங்க. எப்படி நான் உதாரணம் சொல்றேன் பாருங்க. சங்கீத பிராரத்த கர்மாவிலிருந்து நாம் விலகி நிற்கலாம். ஓ சரி சரி, அப்படி ஓகே. நம்மளை பாதிக்காம, நீங்க 14 கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. இப்ப ஓங்கி ஒரு கல்லுல அடி வாங்கணும்னு விதி இருந்ததுன்னா, நல்லா தியானம் பண்ணி 14 கீழே வச்சுட்டீங்கன்னா, ஒரு வேப்பங்கொட்டை வந்து என் தலையில விழுகும். விதி வந்து வலியது, அது செயலுக்கு வந்தாகணும். கல்லு வந்து உழுவுறதுக்கு ஒரு வேப்பங்கொட்டை உழுவுறதுக்கு வித்தியாசம் உண்டு. அந்த மாதிரி நம்மளை தட்டி விட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி புதிய கருத்துகள். சாதாரணமா தியானம்னா மன அலைச்சல் குறையுது, ரத்த கொதிப்பு குறையும், நோய் நீங்குது, இணக்கத்தன்மை வரும், அறிவு வந்து புத்தி கூர்மை, சீர்மை, நேர்மை, ஓர்மை, இதெல்லாம் புக்ல இருக்குதுங்க. புக்ல இல்லாத சில விஷயங்களை சொல்லுங்க பார்க்கலாம். சரி ஐயா, நான் அந்த அந்த வழியில யோசிக்கிறேன் ஐயா. நன்றி. பதிவுகள் இருந்து விலகலாம், உண்மை நிலையை உணரலாம், மனம் இறைநிலையோடு ஒன்றிணையலாம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் மாதிரி ஒண்ணு போட்டு அந்த மாதிரி சொன்னோம்னா கொஞ்சம் அது ரிசர்ச்சுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம அந்த பதிவுகள்ல இருந்து விலகலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் தியானம் செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகுதுன்னா, மன அலைச்சல் குறையுது, கரெக்டு தான். அது எப்படி பதிவுகளிலிருந்து நம்ம விலகிறோம் அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்க, அதான் எபிஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஆமாங்க.
அந்த எபிஜெனட்டிக்ஸ் தான் அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுதுங்களாம். அதாவது என்னன்னா, நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன நடக்குதுன்னா, ஆர்என்ஏ நம்மளுடைய டிஎன்ஏல ஒவ்வொரு செல்லில் இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற ஆர்என்ஏ வந்து சேஞ்சஸ் ஆகுதுங்களாம். அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணுது, டிஎன்ஏ மேலே போய் ஃபார்ம் ஆயிடுது. ஒரிஜினல் டிஎன்ஏ அப்படியே தான் இருக்கும். அந்த சுவாமிஜி சொல்ற அந்த பழைய பதிவுகள் அப்படியே தான் இருக்கும். அது வந்து மாறாது. ஆனால் சரி நம்ம தியானம் பண்ணும்போது புதுசா நம்ம வந்து பண்ற அந்த ஆர்என்ஏ வந்து அது மேல போய் ஃபார்ம் ஆகி அந்த டிஎன்ஏவை எது வெளியே எடுக்கணும், எது ஆன் பண்ணணும், எது ஆஃப் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இது டிசைட் பண்ணதுங்களாம் நம்ம சரி மெடிடேஷன். ஞான வார்த்தைங்க. அது பாருங்க இதுதான் வேணும். இதுதான் இப்படிதான் வேணும். விளக்கமாத்து எபிஜெனட்டிக்ஸ்ல அது ஒரு பெனிஃபிட்டா போட்டிருக்காங்க. விளக்கமாத்து குச்சியில பத்தி மருந்து சொருவி வச்சா வாசனை சந்தன வாசம் வந்துட்டு இருக்கும். ஆனா குச்சி விளக்கமாறு. அது மேல இது டயர் ஃபார்ம் ஆயிருது. பச்சை ஆமா. சந்தனம். அதுதான் பழசு வந்து ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமாங்கிறது இது டிசைட் பண்ணுதுங்களா இந்த புது ஆர்என்ஏ. அப்போ வந்து நம்ம செய்ய 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 என்டையர் லைஃபே நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற கருத்து அங்க வருதுங்கய்யா. அது சுவாமிஜி சொல்றதுக்கு கரெக்டா இருக்குது. அந்த பதிவு வந்து வெளியில ஏற்படாது. வெளியில ஆமா, வராது. வராது வராது. அதுதான். வாழ்க வளமுடன். அருமையான கருத்துங்க. இந்த வாழ்க. மாதிரி ரிசர்ச்சுக்கு நல்லதுங்க. நல்லா கொண்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது இந்திராணி அம்மா, ஜனாரம்மா சொல்லிட்டாரு. நடராஜன் ஐயா மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. பூபதிராஜன் சார், நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்களா சார்? சார் நான் பேசுறது காதுல விழுவுதுங்களா? நடராஜன், பூபதிராஜன், சிவகாமி, சரஸ்வதி. என்ன மியூட் பண்ணிட்டீங்களா மைக்க? யாருமே ஓபன் பண்ணாம இருக்கிறாங்க. ஓப்பன்ல தாங்க இருக்கு. சொல்லுங்க மேம். வாழ்க வளமுடன்ங்கய்யா. நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க? இல்லைங்க ஐயா, நான் ஜாயின் ஆகலைங்களா? ரைட், இருங்கம்மா. அப்படியே மியூட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்க சொல்லுங்கம்மா. அடுத்தது நெக்ஸ்ட். நான் சாந்தி உமாகாந்தன் பேசுறேங்க ஐயா. எந்த குரூப்ல இருக்கீங்க? ரெண்டாவது குரூப்புங்க ஐயா. அதான் குரூப் ரெண்டாவது குரூப்ல இருக்குங்க ஐயா. தலைப்பை சொல்லுங்கம்மா. இறைத்துகள் வின் அந்த சாப்டருங்க ஐயா. இறைத்துகள் வின் சாப்டர் சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. சரிங்க. குரூப் இன்னும் 3 பேர் ஜாயின் ஆயிருக்குங்க ஐயா. 4 பேர். ஒருத்தர் வாசுதேவன் ஐயா அனுப்பிச்சு விட்டுருக்கோம். இன்னும் குரூப்ல வரலைங்க ஐயா. ரெண்டாவது இப்ப நானும் அதுல கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேங்க ஐயா. இறைத்துகள் பத்தி ஞான கந்தத்துல கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் தொலைவி எடுத்து வச்சிட்டு இருக்கேங்க ஐயா. பார்த்து கவிதை எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேங்க ஐயா. ஐயா, டாக்டர் வசுமதி அம்மா சந்தேகத்தை எனக்கு தீருங்க. நியூட்ரோனோ அப்படிங்கிறது விண்ணுக்குள்ள இருக்கிற எனர்ஜியா, இறைத்துகளுக்குள்ள இருக்கிற எனர்ஜிங்களா? அது அவங்க தேடிட்டு இருக்காங்க. நியூட்ரினோஸ்ங்கிறது அவங்க தேடிட்டு இருக்காங்க. அதான் 13 14 இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சு விண்ணுக்குள்ள இருக்கிற எனர்ஜி ஃபீல்டுங்களா இல்ல இறைத்துகளுக்குள்ள எனர்ஜி? விண்ணுக்குன்னு வரவே இல்லைங்க. அவங்க மறுபடியும் சொல்றேன், விண்ணுக்குன்னு விஞ்ஞானம் வரவே இல்லை. இன்னும் விண்ணுக்குள்ளாரே வரலைங்களா? வரல, விண்ணுக்கு வரவே இல்லைன்னு அவங்க கிழிஞ்சது போங்க. என்னங்க இன்னும் விண்ணுக்குள்ளாரே வரல. அவங்க கீழே இருக்கிறதெல்லாம் நியூட்ரினோஸ். இப்ப அடையாளம் தெரியாத பேர்லாம் நியூட்ரினோஸ்னு வச்சிருக்காங்க. எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சும்மா தோராயமா நியூட்ரினோஸ்னு வச்சிருக்காங்க. அதை பத்தி ஆய்வு தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே ஓகே. சிவபிரகாசம் ஐயா. சிவபிரகாசம் ஐயா. எல்லாத்தையும் அறிவு அந்த ஆராய்ச்சி குழுவுல இருக்கிறாங்கய்யா. இருங்க ஒரு நிமிஷம். அப்படியே மைக் உங்க நாங்க கொஞ்சம் வேலையில சீட்டு இருக்குது. நான் முடிச்சிட்டு சரிங்க ஐயா. ஜெயபால் ஐயா. இல்ல, அவங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு, எங்களுக்கு ஐடியா கொடுக்காது போயிட்டாரு தலைவர். இல்ல, அது சீட்டு நடத்த போயிட்டாருங்க. நீங்க ஏதாவது ஒரு கேள்வி அது மாதிரி கேட்டு கொஞ்சம் இப்ப உங்க எங்க தலைப்புலயே கேக்குறாங்க. சரிங்க. யார் இருக்காங்க? சாந்தி உமாகாந்தன் இருக்கட்டுங்க, ஜெனரலா இருக்கட்டும், நீங்க கேளுங்கய்யா. இல்ல, நாங்க டிஸ்கஷன் முதல்ல ஆரம்பிச்சோம் அந்த டீம்ல. சரிங்க வச்சுக்கலாமுங்கிறதா.
சரிங்க. நம்ம சாந்தி உமாகாந்தனம்மா, சொல்லுங்க ஐயா, வாழ்க வளமுடனுங்க ஐயா. நீங்க இப்ப உங்ககிட்ட இப்ப நம்ம குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கங்க. சரிங்க ஐயா. இப்ப நீங்க 2 வின்னு இறைத்துகள் வின். இறைத்துகள் வின் ம். மூலம் கான்சியஸ்னஸ் அதுவும் சேர்ந்துக்குது. ஆமாங்க ஐயா. இப்ப இது 3லயும் நீங்க எதை பத்தி பேச போறீங்க? தோற்றத்தை பத்தியா, அதுக்குள்ள இருக்க எனர்ஜி பத்தியா, அது ஃபார்ம் ஆகிற விதத்தை பத்தியா, ஆ. எப்படி எப்படி பண்ண போறீங்க? இறைத்துகளை பத்தி, இறைத்துகள் தோன்றிய விதம் இப்ப எல்லாமே எழுதல எப்படின்னு தெரியலங்க ஐயா. எல்லாமே எழுதலான்னா எல்லாமே கண்டுபிடிக்கிறேங்க ஐயா. எல்லாமே இல்லைன்னா ஏற்கனவே இருந்தது பேஸ். மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறது அதெல்லாம் பேஸ். சரிங்க ஐயா. நம்ம ஏதாவது ஒரு பக்கம் தான் எடுக்க முடியும். ஆஹா, சரிங்க ஐயா. அதனால நீங்க என்ன கோணத்துக்கு வர்றீங்கன்னு முதல்ல தெரியணும். வெறும் எனர்ஜியை பத்தி மட்டும் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம சயின்ஸோட போறோம். இப்ப இவங்க பேசுனதெல்லாம் தத்துவம். அதுல எது வேணாலும் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லலாம். அங்க எதிர்கேள்வி கிடையாது. இப்ப இறைத்துகள் அப்படின்ட்டாக்கா அத பத்தி என்னென்ன இது எடுக்கலாங்க ஐயா சாப்டர்ல? என்ன இறைத்துகள்னா இறைத்துகளை பத்தி பேசுனா ஓரளவுக்கு ஈத்தர் பார்ட்டிக்கல் ஒரு குறிப்பிட்ட காலத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்க ஐயா. அப்ப இந்த ஈத்தர்ல இருந்து வரலாம். இது ஏற்கனவே சொல்லி நிரூபிக்க முடியாத ஒண்ணா இருக்கு. மகரிஷி இதை இறைத்துகள்னு கொண்டு வராங்க. பேஸ் ஃபார்ம்டு பார்ட்டிகள். இது அடுத்த தோற்றங்கள் எல்லாம் இதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் அல்லது நீங்க என்ன மாதிரி அனுமானிக்கிறீங்க? வெளியில இருந்து இறைத்துகள் தோன்றுவதற்கு இதுதான் சொல்லி இந்த மாதிரி யோசனை பண்ணுங்க. ஐயா இதுல நம்ம சிந்தனைய நம்ம இதுல கொண்டு போறதே இல்லைங்கய்யா. சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, அதுக்கு நம்ம மேம்படுத்துறதுக்காக சயின்ஸோட இணைக்கிறோம். இப்ப அவங்க சயின்ஸ் தான் இந்த இடத்துக்கே வரலீங்களே. நாம பேசுற இடத்துக்கு சயின்ஸ் வரலீங்களே. ஆனா 0 பாயிண்ட் எனர்ஜி, ஸ்கேலார் எனர்ஜி அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. வச்சிருக்காங்க. கேட்டார்ல நியூட்ரினோஸ்னு. அவங்க விண்ணுக்கே என்ன வரல. நியூட்ரினோஸ்ங்கிறது அதுதான் ஃபார்ம்டு பார்ட்டிகளா இருக்கும். இப்ப காட்ஸ் அது அணுவுல இருந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிறது சொல்றாங்க அவங்க. நாம சின்னது இருக்கிறது எங்கேயோ ஒரு பிடிக்கிறாங்க. ஆனா அது கன்ஃபார்ம் பண்ண முடியல அவங்களால. கருவிக்கு எட்ட மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்க விஷயத்துல நாம எடுத்து இதை அவங்க தேடிட்டு இருக்கிறது இங்க இருக்கு. இதனுடைய ஃபார்மேஷன் தான் அப்படின்னு காமிக்கலாம். அதுதான் இப்ப தேவைப்படுறது. நம்ம எழுதுனதே திருப்பி எழுதுறதுக்கு அந்த ஒப்பீடுக்கு இதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஐயா? ஒப்பீடு தான். இப்ப நம்ம ஒப்பீடு தான் ஆய்வு. ஒப்பீட்டு ஆய்வு தான். ஒப்பீட்டு ஆய்வு தான். ஆமா. இந்த இடத்துல இந்த மாதிரி எனர்ஜி எங்கேயாவது சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அறிவில் தேடிட்டு இருக்கிற விஷயத்தை தான் அருள் தந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. அப்படி நம்ம ஒப்பீட்டு காட்டலாம். நெட்வொர்க்டு இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஒரு ஜெர்மன் இதுல புக் போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா அறிவு எல்லா இடத்துலயும் இருக்கு. அது நெட்வொர்க்ல இருக்குது. எந்த இடத்துல இருந்து வேணுமாலும் அதை எடுத்துக்கலாம். அண்டம் முழுவதும் இல்ல, வெளியில எங்க இருக்கோ அங்க எல்லாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். அறிவை நம்ம எடுத்துக்க முடியுமா என்ன? அறிவு தான் நம்மள எடுத்துக்கிட்டு இருக்குது. அவங்க நம்ம அதுக்கு வர்றதே இல்ல. அதுதான் விஷயமே. நம்ம அதுக்கு வர்றதே இல்ல. நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் இவங்க இதை தேடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வேதாந்தம் சப்ளிமெண்டா வருது. ஏன்னா அவங்க உலகத்தை பார்த்து வைக்கணும்னா யாரோ சொன்னது ரெஃபர் பண்ணி வச்சோம். பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில அவங்க கேட்டாங்க இல்லையா, தவத்தினால் என்ன நடக்குது அப்படின்னு. கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு கொண்டு வாங்க. மேக்னெட்டிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல். அப்ப ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிலும் நீ என்ன எமோஷனுக்கு மூடு வர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல் சுரக்குது அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த கருத்துக்கு ஒத்ததாக எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு தெரியும். இதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணி ஏதாவது கட்டுரை சப்மிட் பண்ணது இருந்தா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம கொடுக்கறதே அதுதான். இப்ப நம்ம மகிழ்ச்சி சொன்னதை எஸ்ன்னு அவங்க உலகம் பார்க்க வைக்கணும். ஆமா, இவங்க சும்மா வெறும் தத்துவமா பேசல, இவங்க சொல்றது சரிதானே இருக்குன்னு பார்க்கணும்.
அதுக்கு நீங்க கண்டிப்பாங்க. வந்து எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்க்கணும். ஒண்ணு பிடிச்சு அது ஒண்ணுக்கு தேடணும். ம். அப்ப தோற்றம் வாழ்க இறைத்து வளமுடனுங்க ஐயா. எங்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் புதுசுங்க ஐயா. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். இந்த இதுக்குள்ள நாங்க இன்னும் போனதில்ல. அதனால தான் சரி நீங்க வழி நடத்துனீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை இல்ல செய்வோங்க ஐயா. அதுதாங்க இப்ப அதுக்கப்புறம் நடத்திட்டு இருக்காரு. அதுதான் இப்ப அதாம்மா நம்மள நீங்க தான் கைட் பண்ணிட்டு இருக்காரு. நெட்ல தேடுங்க. ம். அது கூட்டிக்கிட்டே போகும், உங்களை எங்கேயாவது கூட்டிக்கிட்டே போகும். சரிங்க ஐயா. நமக்கு தேவையானது அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க எடுத்துக்கணும். ம். அது நிறைய கொடுக்கும். சரிங்க. கொட்டும், அப்படியே கொட்டி விடும். இப்ப வந்து மேகனடிசம் அப்படின்னு சொன்னா அனிமல் மேகனடிசம் சொல்லி மெஸ்மர் வர்ற 1818 வர்றாரு. ஆனா அதை நிரூபிக்க முடியல. அதுக்கு பின்னாடிதான் மெஸ்மரிசம் ஆரம்பிக்குது. இத மகிழ்ச்சியோட இதுல இப்ப அப்ப சொன்னது இந்த இடத்துல பயோ மேக்னடிசம் கொண்டு வர இன்ன விதத்துல இது பிறக்குது அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கலாம். அவர் சொன்னது உண்மை அப்படின்னு. இந்த நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ் ஜெர்மன்காரன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அறிவு எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதை வேதாத்திரியம் சொல்லுது. இப்படி நம்ம அதோட ரிலேட் பண்ணிக்கிறோம். அவங்கள உள்ள கொண்டு வந்தா தான் நம்மளது வெளியே போகும். நம்ம எதை வேணாலும் சொல்லலாம். அப்படி வரும், இப்படி வரும், தீர்ந்துரும், அதெல்லாம் வேற. உண்மை 100% சரினாலும் அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படிதான் கேட்கறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி தேடுறாங்க. இந்த தேடுறதுல இது இருக்கு, இது ஒத்து போகும். அதனால நீங்க ஒரு கருத்துரு ஒண்ணு பிடிச்சீங்கன்னா தான் அதுக்கு அதை விட்டு நீ தேட முடியும். நீங்க மறுபடியும் அதுலயே சுத்த வெளி, தன்னக்கம், தன் எதிர்வு, இறைத்துகள் தோற்றம், இறைத்துகள் கூடி வெண்ணாயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அப்ப இறைத்துகள்ல அறிவு என்ன மாதிரி செயல்படும் நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க, அனுமானம் பண்றீங்க? ஆர்டர் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொன்னார். அப்ப அந்த இடத்துல எப்படி அது அனுமானிக்கிறீங்க? அந்த இடத்துல அறிவு எப்படி இருக்கு, விண்ணுக்குள்ள அறிவு எப்படி இருக்கும்? இப்படி எதையாவது ஒண்ணு பிடிச்சீங்கன்னா தான் அதை ஒட்டி தேடிக்கிட்டே போக முடியும். அது மாதிரி ஒன்னொன்னுக்கும் தேடுதல். நீங்க நான் இதை சொல்ல போறேன்னு நீங்க வந்தாதான் ஜென்ரலா நீங்க ஒரே ஒரு கருத்து எடுத்தாவே அது பெருசா இருக்கும். அப்ப ஒரு கருத்துக்குள்ள நீங்க வாங்க. அப்ப தோற்றம், இறைத்துகளின் தோற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி தோணுது, அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ், வேற யார் சொல்லியிருக்காங்க, அதை தேடிட்டு இருக்காங்களா, அனுமானிச்சிருக்காங்களா அப்படின்னு போனாதான் அந்த விஞ்ஞானத்துக்குள்ள போகும். அவங்க எதிர்பார்க்கறது விஞ்ஞானமா வரட்டும் அப்படிங்கறதுதான். தேடினீங்கன்னா இன்னைக்கு வசதி இருக்கு. நம்ம போய் புக்கா லைப்ரரியா தேட வேண்டியதில்லை. நெட்டுக்குள்ள போனாவே சரியானதை நம்மளால எடுத்து பிடிச்சிட முடியும். அதுக்கு ஆராய்ச்சி பண்ணவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி சொல்லலாம், அப்படி செய்யலாங்கிறேன். அப்ப உங்களுக்கு என்ன தேடுதல், நீங்க ஏதோ உங்களுக்கு பிடிக்குது அதுல. இறைத்துகள்னா எப்படி? இறைத்துகள் பொதுவா இருக்குங்க ஐயா. அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறோங்க ஐயா. நம்ம இறைத்துகள் இதுதான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள். அப்ப வெளியில இருந்து வாங்க. அண்டத்தில் இருக்க எந்த பொருளை பிரிச்சாலும் புரோட்டான் எலக்ட்ரான் மாறிட்டுது, பகுத்து போகுது. இன்னும் இதை பகுக்க முடியுமான்னு பார்த்து நியூட்ரினோஸ் வரைக்கும் போயிட்டுது. வேதாத்திரியம் இத பத்தி பேச வருது. அதுக்கு கீழே நியூட்ரினோஸ் கீழே வின், அதுக்கு கீழே இறைத்துகள் இருக்கு. இதுக்கு எல்லாம் ஒரே மூலம்தான் இருக்க முடியும் என்பதை விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க. அப்ப இந்த விஞ்ஞானி இந்த தோற்ற பொருட்கள் எல்லாம் ஒரு மூலமே இருக்க வேண்டும் யார் சொல்றாங்களோ அவங்க பேர் எடுத்து வைக்கணும். அப்பதான் நம்ம சொல்றது எல்லாம் சரி. நீ 100% நீ கரெக்டா சொன்னாலும் உண்மையே சொன்னாலும் அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ், யாரு சொல்லியிருக்காங்க, எதை வச்சு நீங்க சொல்றீங்க? வேதாத்திரிய ஆமா, அந்த ரெஃபரன்ஸ்ல தான் இருக்குது. நீங்க சொல்ல வர்ற பாயிண்ட நீங்க மேல தூக்கி வைக்கிறது. நிறைய தேடி எக்கச்சக்கமா கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்ற பாயிண்ட நிரூபிக்கணும், அவ்வளவுதான். இப்ப இறைத்துகள்னு எடுத்துக்கிட்டாக்க அது என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்குங்களாங்க ஐயா? அதுல இறைத்துகள் வேற என்னங்க ஐயா அதுல? அதாவது இப்ப நீங்க சொல்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மண்ணுக்குள் இறைத்துகள்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டீங்க.
இப்ப எனக்குள்ள மண்ணுக்குள்ள இறைத்துகள் இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா. அப்ப என்ன மாதிரி? அப்ப ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை பிடிச்சி இந்த எலிமெண்ட்ல இருக்குங்க, இந்த எலிமெண்ட்டுக்குள்ள புரோட்டான் எலக்ட்ரான் வருது. இதுவும் பேஸ் பார்ட்டிகிள் இல்லை என்பதை விஞ்ஞானம் ஒப்புக்கொள்கிறது. இப்ப அதுக்கு அவங்க சொல்ற இந்த கொலாய்டர்ல உடைச்சு 12வது துகளாக ஹிக்ஸ் போசானை கண்டுபிடிச்சிருக்கு. இதுக்கு அவங்க காட்ஸ் பார்ட்டிகள்னு கொடுத்திருக்காங்க. ஆனா வேதாத்திரியோட காட்ஸ் பார்ட்டிகிள் இதுவாக இருக்கிறது அப்படின்னு அங்க கொண்டு போய் நிறுத்துவாங்க. எந்த தோற்ற பொருளும் என்னை காணவல்லவன் யாரோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இறைத்துகளை நீங்க எங்க பாக்குறீங்க, அந்த இடத்துல அது என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு, அந்த தொகுப்பு என்ன வேலை செய்யுது, என் பார்வையில இதுல இருந்து பார்த்த பிற்பாடு இதுக்கு பேஸ் என்னவா இருக்கும், எல்லாம் தோற்றம் மூலம் ஒண்ணுன்னு சொன்னாங்கன்னா இந்த இறைத்துகளுக்கு தோற்ற மூலம் எது என்கிற கேள்வியோடு இந்த ஆய்வை தொடங்குகிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்குள்ள வேணும், அதுதான் உங்களை கூட்டு போக முடியும். மறுபடியும் தொகுப்புகளே அதே சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா இது தவிர வேற எங்கேயும் போக முடியாது. இந்த எல்லாருக்கும் சேர்த்திதான். இப்ப தவத்துல தேடினாங்கன்னா அதுக்குதான் சொன்னேன், கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்னா ஒரு உறுப்புல இப்ப தைராய்டு வருதுன்னா தைராய்டுக்கு அவங்க டென்ஷன் பார்ட்டியா இருக்கிறாங்க, அதனாலதான் தைராய்டு வந்துருச்சு. மனம் அமைதி சொல்லப்படுத்தி டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவர் இந்த இடத்துல டென்ஷனாலதான் இந்த தைராய்டு அதிகமா சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரெஃபரன்ஸ் வைக்கிறோம். எப்படி இந்த மாறுதல் உருவாகுது? அப்ப எனர்ஜி போர்ஸா இருக்கிற ஒன்று அங்கிருந்து எலக்ட்ரிக்கல் போர்ஸா மாறி 3வது கெமிக்கல் சேஞ்சா மாறுது. ஐயா இந்திராஜன் நீங்க சொன்னார்ல டிஎன்ஏக்குள்ள அது மாத்துல நாம் கொடுக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஆர்என்ஏ என்கிற அதுதான் புரோட்டீனா மாறுது, ரசாயனமா மாறுது. இந்த அண்டத்துல இருக்க என்ன ரசாயனமும் உள்ளுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ தயார் பண்ணும். நாம் விரும்பியவாறு அல்ல, அதுக்கு ஒத்ததாக இயற்கைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் ஒத்ததாக ஒரு ரசாயனத்தை தயார் பண்ணி கொடுக்குது. இது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நடக்குது. அப்ப சேஞ்ச் இந்த மைண்ட்ல வர வர அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்என்ஏ சேஞ்சஸ் நடக்கும். டிஎன்ஏக்குள்ள இருக்க பதிவை பார்க்க முடியாது, ஆனா குறிப்பிட்ட காலத்துல அதை பார்த்தோம்னா அந்த டிஎன்ஏக்குள்ளேயும் சேஞ்ச் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு போறதுக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால ஏற்கனவே போனவங்க சொன்னதை வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்து அதனால் இவர் சொல்லதும் விஞ்ஞானமாக தான் நிரூபணமாகிறது அப்படின்னு கருத்தை வச்சிடலாம். சரிங்க, ட்ரை பண்றேங்கய்யா, கொஞ்சம் எடுத்து வைக்கிறேங்கய்யா, முயற்சி பண்றேங்கய்யா. அதுக்குதான் நான் இப்ப இந்த இவங்க ராஜலட்சுமி கிட்ட கேட்டிருக்க ஒரு 15 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. சரிங்கய்யா. இந்த 15 பாடல்கள் நுட்பமா கவனிங்க, உங்களுக்கும் ஒண்ணு அகப்படும். அந்த கருத்தை பேஸா வச்சுக்கணும். சரிங்கய்யா. வச்சுட்டு அதுக்கான பக்க பலம் தான் தேடுறீங்க. ஆனா அந்த மாதிரி வந்துருங்க, எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கறதுலாம் அவசியமே இல்லை. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட் நான் இதை சொல்ல வரேன், அதை முன்னுரையில கொடுக்குறேன். நம்ம கற்று எழுதும் போது முன்னுரை அப்படின்னு எழுதணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அந்த முன்னுரையிலே இருக்கணும். அப்படி யோசிங்க, இதை சொல்ல வரேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி போடணும். சரிங்க, நன்றிங்க, வாழ்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். அடுத்த ஐயா யார், வேற யார் ஆய்வு பண்றவங்க? ஐயா அருட்கால செல்வி அம்மா ஒரு குழுவில் இருக்கிறாங்க. எந்த குழுவிலமா இருக்கிறீங்க? ஐயா வாழ்க வளமுடன்யா. சொல்லுங்கம்மா. ஐயா நான் வந்து இந்த நுண்ணுடல், அதாவது ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் கான்சியஸ்னஸ், அத பத்தி தான் நான் அந்த குழுவில் இருக்கேங்கய்யா. எத்தனை பேருமா இருக்கிறீங்க? நானும் மாணிக்கவாசகையா மட்டும்தாங்க இருக்கோம். 2 பேர் தானே? அதுல கொஞ்சம் 2-3 பேர்த்த சேர்த்துக்குமா. இல்ல அவங்கவுங்க விருப்பம் தானேங்க, அது நம்ம போய் தெரியாம இருக்கலாம் சில பேரு. இல்ல இல்ல எல்லாம் ஓட் பண்ணி எல்லாரும் விட்டுருங்க, ஒரே கூட சரி. அவங்க சரி. இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. யாருன்னா அவங்க செண்முக வடிவு, அவங்க எம்எஸ்சி ஜுவாலஜி காலேஜ் லெக்சரர், சண்முக வடிவு.
சண்முக வடிவுங்களா? ஆமா. ஓகே மேம், ஓகே மேம். வாழ்க வளமுடன். உங்க குழுவுல 3 பேர் இருக்கீங்க. வாழ்க வளமுடன். ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம். சார் இப்ப எனக்கு என்னன்னா, அந்த இத தனித்தனியா ஃபர்ஸ்ட் நான் பத்தி தனித்தனியா எழுதிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாரி எழுதணுமாங்கய்யா? இல்லம்மா, உங்களுக்கு இப்ப என்ன கருத்து தோணுது? நுண்ணுடல்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. இப்ப எனக்கு அத பத்தி தெரியாது. ஆமாங்கய்யா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நுண்ணுடலை பத்தி எனக்கு என்ன சொல்ல வர்றீங்க? ம். சும்மா சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லுங்க. நுண்ணுடல்னா என்னன்னு சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட் நான் பருவுடலை பத்தி அந்த பருவுடலுக்குள்ள பஞ்சபூதங்களின் கூட்டு, அதுல வந்து உயிர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, உயிர் வந்து சுற்றோட்டமா ஓடிட்டு இருக்குது, உயிர் துகள்கள் தான் ஃபங்க்ஷன் மத்த உறுப்புகளையும் ஃபங்க்ஷன் பண்ணுது. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் 3 உடல்களும் ஒரே இதுதான். ஆனா நம்ம தான் வந்து தனித்தனியா பிரிச்சு பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் படிச்சேன். இது பேஸ் நீங்க படிச்சதெல்லாம் சரிதான். சரிங்க. இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க அதுல? ஓ! சரிங்க. அதாவது சயின்டிஃபிக்கா வேற என்ன கருத்து இருக்குங்கிறத நான் வந்து பார்த்து அத நோட் பண்ணணுமாங்கய்யா? ஆமா, சயின்டிபிக் மட்டும் இல்லம்மா. இது மாதிரி நிறைய தேடி இருப்பாங்க. சரிங்க. வேதாத்ரி மகரிஷி மட்டுமல்ல, நிறைய தேடி இருப்பாங்க. சரிங்க. அவங்களால நிறைவு செய்ய முடியாது. இப்ப நீங்க ஒரு ஆய்வு பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் தேடினேன், எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாலும் அந்த ஆய்வு ஓகே தான். யாரும் உங்களை நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு தூரம் உங்க முயற்சி யாருமே தடை சொல்ல மாட்டாங்க. சரிங்க. அதனால நீங்க இப்ப நுண்ணுடல் உயிர் என்பதை பத்தி சொல்ல வந்தீங்க. இப்ப உயிர் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? தத்துவார்த்த ரீதியா உயிர் என்பது தெரியும் இல்ல? சரிங்க. அப்ப அது என்ன உயிரை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உயிர் பத்தி சொல்லிட்டீங்க. உயிர் என்ன வேலை செய்யுது? உயிர் வந்து உடலை நடத்துறதுக்கு உயிர் தான் வந்து அதுதான் முக்கியத்துவம். அதாவது உடலோட நான் வந்து பருவுடலோட இயங்கிக்கிட்டு இருக்கேன்னா அது உயிர் தான். உயிர் இருக்கிறதுனாலதான் நான் இயங்குறேன். அது சரி. இப்ப ஒரு செல்லுக்குள்ளயும் உயிர் இயக்கம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளயுமே உயிர் இயக்கம் இருக்கு. அது தனித்து இயங்குறதுக்கு கான்சியஸ்னஸ் அங்க வந்து நமக்கு உதவியா இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப ஒரு செல்லுக்குள்ள இந்த உயிரின் இயக்கம் எப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு செல்லுக்குள்ள உயிரின் இயக்கம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லணுமாங்க? இப்போ வந்து ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல் வந்து இப்ப உயிரினாவே சுற்றோட்டமா ஓடிக்கிட்டு இருக்குது. சுற்றோட்டமா ஓடுறதுனால அந்த உடலின் அழுத்த நிலைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வேகம் இருக்கும். அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற துகளுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா செல்லுக்குள்ள வந்து இப்போ வந்து சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் இருக்குது. அது வந்து அதது ஆர்டர்ல அந்தந்த ஃபங்க்ஷன்ல அது இயங்குறதுனாலதான் மத்த செல்களோட அதாவது இணையாம தொகுப்பா இருந்து இயக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதான் தோன்றது கரெக்ட்டுமா? சரிங்க. இதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி யாராவது சொல்றவங்களோ ஒரு ஆளை கூட கூப்பிட்டுக்கணும், சயின்ஸ்ல இருக்கவங்க. சரிங்க. தேடுறவங்க இப்ப உங்களுக்கு சொல்றதுன்னா பயோபோட்டான்னு கொஞ்சம் சயின்ஸ் வந்துருச்சு. சரிங்க. நெட்ல அடிங்க, பயோபோட்டான்னு அடிங்க. சரிங்க. யாரு எந்த தேசத்துல இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க? போட்டான். ஆமா, இத நீங்க மனுஷன்னு கூட சொல்ல வேண்டியதில்ல. ஒரு செல் உயிரினம் இருக்கு இல்லையா? பாக்டீரியாக்குள்ள. ஆமாங்க. இந்த பாக்டீரியாக்குள்ள இந்த உயிர் இல்லைன்னா என்ன ஆகும்? அத பத்தி யாராவது ஆய்வு பண்ணிருக்காங்களா? இப்படியே தேடிட்டே போனீங்கன்னா நீங்க சொல்றத இந்த சிங்கிள் செல்லுக்குள் நடக்கிறதா என்ன அனிமலோ என்ன பிளான்ட்டோ அந்த இடத்துல உயிர்கள் நடத்தப்படுது அப்படின்னு கற்றையை முடிச்சிடலாம். சரிங்க. உயிர், அதனுடைய இயக்கம், இயக்க விளைவு எதையாவது ஒரு சின்ன புள்ளியில பிடிச்சுக்குங்க. ஐயா நான் வந்து என்ன யோசிச்சேனாங்கய்யா, இப்ப வந்து இறைநிலையில விண்ணோட அந்த செயல்பாடு எப்படி இருக்கோ அது வந்து பருவுடலுக்குள்ளயும் அந்த மாதிரியான ஒரு இயக்கம் இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு எழுதணும் அப்படின்றது தாங்க என்னோட எண்ணம். அதை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அதுதாங்க கேட்கலான்ட்டு நானு. அதான் இப்ப நீங்க உயிர்னு சொல்லிட்டீங்க. விண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி பேச்சு இல்ல. சரிங்க. ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லிட்டீங்கன்னாவே அது உயிர் வந்துருது. அப்ப அந்த ஆஸ்ட்ரல் பாடி அந்த உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன நடக்குது, என்ன நடத்துது?
ஃபங்க்ஷன், சரிங்க. செல் ஃபங்க்ஷன். நீங்க சொன்ன சரிங்க. மைட்டோகாண்ட்ரியனை இயக்குவது உயிர் துகளே அப்படின்னு நீங்க கொண்டு வரலாம். சரிங்க. இல்லைன்னா புரோட்டோபிளாசத்தை அதுக்குள்ள தக்க வைக்கிற திறன் இதுதான் வைக்கிறது. காயகல்பத்தை எடுத்துக்கிடுங்க. சரிங்க. அந்த உயிர் அதுக்குள்ள பிடிபட வேண்டுமானால் அதுக்குள்ள இருக்க சைட்டோபிளாசமும் புரோட்டோபிளாசமும் எக்டோபிளாசமும் சரியாக இருந்தால்தான் அங்க உயிர் பிடிக்கப்படும்னு எழுதலாம். அதுவே சரிங்க. தக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த கெமிக்கல் எப்படி வருது? மேக்னட்டிசமே தான் அந்த கெமிக்கலா ஃபார்ம் பண்ணிக்குது. இந்த மாதிரி நீங்க யோசனை பண்ணாதான் சயின்ஸா மாறும். ஓகே ஓகேங்க. நீங்க நம்ம கொடுத்த சப்ஜெக்ட் தான் ஏற்கனவே இருக்குது. சப்ஜெக்ட் இருக்குது, அதில் இருக்குது எல்லாமே. இந்த சரிங்க. ரெஃபரன்ஸுக்கு நீங்க சயின்ஸ்ல தேடி கொடுக்கணும். அது 5 சரி பக்கம் சரி. வருதா, 4 பக்கம், ஒரு எக்ஸாம்பிள் வருதா, கவலையே இல்லை. சரிங்க. நான் சொன்ன கருத்துக்கு இந்த இடத்துல இது ஒத்து வருது. சரிங்க. அவ்வளவுதான், வாய் முடியுது. நீங்க பறந்து விரிஞ்சு எல்லாம் போய் எடுக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு கூட உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. என்ன பண்றதுனே தெரியலைங்க. நான் வேதாத்ரி மகரிஷி புக் மட்டும் தாங்க ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் சரி எப்படி என்ன பண்றதுன்னு கேட்டுக்கலான்னு கேட்டேங்க. அது மாதிரி அது கருத்துக்குள்ள வரும். மகரிஷி உள்ளுக்கு கொடுப்பாரு. இப்ப சரிங்க. அண்ட பிண்டம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த 2 வார்த்தையில பிடிச்சிடலாம். சரிங்க சரிங்க. அண்ட பிண்டம்ங்கிறாரு. ஏன் அது அண்டத்தையும் பிண்டத்தையும் அவர் ஒன்னா சேர்க்கிறாரு? இதுதாங்க ரொம்ப நாளா எனக்கு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதை எப்படி ஒண்ணு சேர்த்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இல்ல, நீங்க என்ன பிரச்சனை ஆகும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நிறைய இருக்கும். சரிங்க. நீங்க எல்லாத்திலையும் கொடுக்க முடியாது. ஆமாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளி எடுக்கிறீங்க. சரிங்க. அதை மட்டும்தான் நீங்க பெருசா அதை பெருசு பண்ணணும். ஊதி பெருசு பண்ணணும். சரிங்க. அப்ப உயிர் இப்ப இந்த பயோபோட்டான் சொன்னேன் இல்லையா? ஆமாங்க. அப்ப இப்ப நீங்க சொன்னதுக்கு பயோபோட்டான் இன் பிளான்ட்ஸ் நீங்க நெட்ல அடிங்க. பயோபோட்டான்ஸ் இன் சிங்கிள் செல் ஆர்கானிசம், சரிங்க. பயோபோட்டான் இன் அனிமல்ஸ் அப்படின்னு அடிங்க. ஏதாவது வருதான்னு பாருங்க. சரிங்க. இல்ல ரிசர்ச் அபவுட் பயோபோட்டான் அப்படின்னு அடிங்க. சரிங்க. அது இன்னைக்கு தகவல் களஞ்சியம் ஏராளம். ஏஐலாம் கொடுத்தீங்கன்னா அது பார்க்க அள்ளி கொட்டு. தப்பு தப்பா கொட்டுது. நமக்கு ஒத்து வரதை மட்டும் பொறிக்கலாம். சரிங்க. ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்தாங்கன்னா சயின்டிஸ்ட் பிடிச்சுக்கிறீங்க. சரிங்க. இப்ப ப்ரூஸ் லிப்டன் கொடுக்குறாருன்னா அந்த இடத்துல ப்ரூஸ் லிப்டன் போட்டுக்கிட்டு அவரு மேற்கொள்ள ஏதாவது இருக்கா? தமிழ்லயே நீங்க டைப் படிச்சாலும் இன்னைக்கு கூகுள் ஏஐ கொடுக்குது. நிறைய விஷயத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. சரிங்க. அந்த மாதிரி நம்ம பொறி கொடுக்கலாம். நீங்க பெருசா நீங்க வைடா திங்க் பண்ணி நீங்க உணர்ந்ததெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப சொல்ல வர்றது ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கு என்ன பாயிண்ட் கொடுப்பீங்க அப்படிங்க? உடல் இயக்கம்னு சொல்லிட்டீங்கன்னா கையை அசைக்கிறதா, காலை அசைக்கிறதா, விரலை அசைக்கிறதா, மூளை அசைக்கிறதா, இப்படி தனித்தனியா போங்க. சரிங்க. மூளையை அசைப்பது பயோபோட்டான் தான். அந்த மூளை இயக்குவது பயோபோட்டான் தான். இதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் இப்ப நான் பிரெயினை மட்டும் கூட எடுத்துக்கலாங்கிறீங்களாங்க? அது வந்து ஒரு ஆஸ்ட்ரல் பாடியில எப்படி இருக்கு, கான்சியஸ்னஸ்ல எப்படி இருக்குன்னு கொண்டு வரலாமாங்க? கான்சியஸ்னஸ் என்பது உணர்வா அங்க ஆயிடுது. சரிங்க. மானிட்டரிங் உள்ளுக்கு வந்து அந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல இந்த பார்த்த காட்சி தலைப்பு அப்படிதானங்க இருக்கு, அதுக்காக கேக்குறேங்க. தலைப்பு ஹெட்டிங் அது போகுது ஜென்ரல்மா. சரிங்க. நீங்க கொடுத்த ஹெட்டிங்ல 3000 கட்டுரைகள் வரும், எழுதலாம். சரி சரி சரி. நீங்க 3000 நீங்களே எழுத முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு கரெக்டா எழுதணும் இல்லையா? அதுதான். நீங்க என்ன எடுக்க போறீங்க? நீங்க எதை தேட போறீங்க? உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? சரிங்க. அப்படி ஒரு செல்லு உயிருக்குள்ள, மூளைக்குள்ள, அப்படி மூளை செல்களுக்குள்ள, நியூரான் செல்களுக்குள்ள எப்படி இருக்குது, அல்லது இதுக்குள்ள எப்படி இருக்குது, நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்குள்ள இந்த பின் இருக்கா, நீங்க சொல்ற உயிர் இருக்கிறதா? இது ஒரு கருத்து. நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்குள் உயிர் இருக்கிறது அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு கருத்து. இதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சரிங்க. நரம்பு செல்களுக்குள், ஒரு செல்லுக்குள்ள, இப்படி ஒவ்வொன்றுமா நீங்க யோசனை ஒண்ணு மட்டும் கொடுக்கணும். நிறைய தேடிட்டு போய் வைடா கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறத கொடுத்து பிரயோஜனம். உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் நான் இதை எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு எடுத்து வைக்க யோசிக்க. சரிங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அப்படிதான். இது எல்லாத்துக்கும் ஜெனரலா சொல்றோம். இப்படி தேடுங்க, இப்படி தேடுங்க. அப்பதான் நம்ம வந்து வேதாத்திரியத்தை வெளியே கொண்டு வர முடியும். வாழ்களும் வாழ்களும்.
என் மாணிக்கவாசகம் ஐயா 9 o'clock ஆயிடுச்சு. ஐயா வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எனக்கு தோராயமான டைம் சொல்லுங்க. அப்போ